ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் பாலிட்டி கொஷின்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொன்றா பார்ப்போம். இந்த இதில் மேட்சஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆப்ஷன் டியிலேருந்து போவோம். என்னென்ன சட்ட திருத்தம்னு பாருங்கள். நமக்கு வந்து கீழே இருந்து போகலாம். புதுச்சேரி யூனியன் பிரதேசமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு. அப்போ பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 14வது சட்ட திருத்தம் 1962 மூலம் பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசமாக அறிவிக்கப்பட்டது. 14 நான் வச்சுட்டோமா, அடுத்து 13 கொடுத்துருக்காங்க. ஆர்டராக நான் வச்சுக்கோங்க. 14வது சட்ட திருத்தம் 1962 பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசமாக அறிவிக்கப்பட்டது. அதே மாதிரி 13வது சட்ட திருத்தமும் 1962 தான். 13வது சட்ட திருத்தம் என்னத்தில் உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னா நாகாலாந்து மாநிலம் உருவாக்கப்பட்டது ப்ளஸ் நாகாலாந்துக்கான சிறப்பு விதிகள் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி 14, 13 பார்த்தோம். 12 சேர்த்து நான் வச்சுக்கோங்க. 12வது சட்ட திருத்தமும் 1962 தான். 1962 3 அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. 12, 13, 14. 12வது சட்ட திருத்தம் அப்படிங்கிறது கோவா, டாமன் அண்டு டையூ அப்படிங்கிறது யூனியன் பிரதேசமாக அறிவிக்கப்பட்டது. 1962 கோவா வந்து யூனியன் பிரதேசமாக தான் இருக்கும். 1987 அப்புறம் தான் அதுக்கு மாநில அந்தஸ்து கொடுத்துருப்பாங்க. அதை நான் வச்சுக்கோ. அடுத்து இப்போ 14 பார்த்தாச்சு, 13 பார்த்தாச்சு, 12 பார்த்தாச்சு. அப்போ 11 பார்ப்போமா. 11வது சட்ட திருத்தம் அப்படிங்கிறது எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் இவங்க 2 பேருக்கான தேர்தல் முறையில் மாற்றங்கள் பற்றி குறிப்பிடுகிறது. அவ்வளோதான். ஓகேங்களா. அடுத்து எக்ஸ்ட்ரா இன்னொன்னே நான் வச்சுக்கோங்க. 10வது சட்ட திருத்தம் 1961. 10, 11 2 சட்ட திருத்தமே 1961 கொண்டு வந்திருப்பாங்க. 10வது சட்ட திருத்தம் 1961ங்கிறது என்ன சொல்லும் அப்படின்னா தாத்ரா நாகர் ஹவேலி இருக்குல்ல, அது யூனியன் பிரதேசமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1961 10வது சட்ட திருத்தம். அடுத்து கொஷினில் கொடுத்துருக்கிற 4வது சட்ட திருத்தம் அதை நான் வச்சுக்கோங்க. 4வது சட்ட திருத்தம் அப்படிங்கிறது 1955 அப்படிங்கிறது. அந்த 4வது சட்ட திருத்தம் தான் எதை பற்றி சொல்லுது? சொத்துரிமை மீதான கட்டுப்பாடுகள் பற்றி குறிப்பிடுகிறது. இப்படி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்குறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக அமெண்ட்மெண்ட் சேர்த்து படிச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பாலிட்டி படிக்கிறது கஷ்டமாகவே இருக்காது. இப்போ வரிசையை நம்ம பார்ப்போமா. இப்போ என்ன சொல்கிறாங்க? 4வது சட்ட திருத்தம் 1955 சொத்துரிமை மீதான கட்டுப்பாடுகள் பற்றி குறிப்பிடுகிறது. அடுத்து 13வது சட்ட திருத்தம் நாகாலாந்து மாநில உருவாக்கம் பற்றி குறிப்பிடுகிறது. 13வது சட்ட திருத்தம் 1962. அடுத்த ஆப்ஷன் சியா 11வது சட்ட திருத்தம் 1961. 1161 நான் வச்சுக்கோங்க. 1161 அது வந்து குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் முறையில் மாற்றம் பற்றி குறிப்பிடுகிறது. அதுக்கப்புறம் ஆப்ஷன் டியில் இருக்க 14வது சட்ட திருத்தம் 1962 பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசமாக அறிவிக்கப்பட்டதை பற்றி குறிப்பிடுகிறது. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டாக என்ன படித்தோம்? 12வது சட்ட திருத்தம் படித்தோம். 12வது சட்ட திருத்தம் 1962 கோவா, டாமன் அண்டு டையூ யூனியன் பிரதேசமாக அறிவிக்கப்பட்டது பார்த்தோம். 10வது சட்ட திருத்தம் 1961 பார்த்தோம். அது வந்து தாத்ரா நாகர் ஹவேலி யூனியன் பிரதேசமாக அறிவிக்கப்பட்டது. தேங்க்யூ.